தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான கோடியற்பு தூய அந்தோனியாருடைய பக்தர்களே, தவக்காலத்துடைய இது முதல் செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அன்போடு அழைக்கின்றார். இந்த நாள் ஒரு இனிய நாளாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தவக்காலத்திலே ஜபத்திலும் தவத்திலும் நோன்பிலும் வாழ ஆண்டவர் நம்மை அன்போடு அழைத்து கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலே தாயாம் திரவையானது புனித மார்த்தா அருளப்பரை நினைவு கூறுகின்றது. இவர் கிபி 1169 ஆண்டு. இவர் தன்னுடைய வாழ்நாளிலே இறை அருளோடும் இறை இறக்கத்தோடும் பிறந்து 1213 ஆண்டு கடவுளுடைய திட்டத்திலே தன் வாழ்நாள் முழுமையாய் துறவர சபையிலே எப்பொழுதுமே கடவுளை நம்பிய வண்ணம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஏழை மக்களிடத்திலே கரிசனையோடும் அன்போடும் குறிப்பாக அடிமைகளை மீட்கவே இவர் இந்த ஒரு துறவர சபையை ஏற்படுத்தி இவர் வாழ்நாளிலே கடவுளுக்கு உகந்தவராக ஏறக்குறை அந்த 12 நூற்றாண்டுகளிலே பல்வேறு அடிமைகள் விற்கப்பட்டார்கள், அடிமைகள் நொறுக்கப்பட்டார்கள். அந்த காலத்திலே இவர் அவர்களுக்காக ஒரு விடுதலை வீரராக அடிமைகளை மீட்கவே இந்த ஒரு துறவர சபையை ஏற்படுத்தி ஜபத்திலும் பண்பிலும் ஏழை எளியோர் நலனிலே மிகுந்த அக்கறையோடும் வாழ்ந்தவர்தான் இந்த புனித மார்த்தா அருளப்பர். இவரை போன்று நாமும் இந்த தவக்காலத்திலே நற்செயல்கள் புரிய, நாம் தர்மங்கள் செய்ய, பிறரன்பு பணியிலே வாழ ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். அதற்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் அருமையாக நமக்கு கூறுகின்றார். வானத்திலிருந்து விழக்கூடிய மழையும் இந்த பனித்துறையும் இந்த மண்ணிலே விழுந்து அது பலன் தராமல் திரும்பாது, அதுபோலதான் ஆண்டவருடைய வாக்கும் இந்த மண்ணிலே ஒவ்வொருடைய வாழ்வின் உள்ளத்திலும் அது பிறந்து ஒவ்வொரு உள்ளத்திலும் வளர்ந்து பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். எபிரேய மடல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அருமையாக சொல்லுகிறது. இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது என்று சொல்லுகின்றார். ஆகவே இந்த தவக்காலத்திலே இறை வார்த்தையை நாம் அனைவருமே வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம். இறை வார்த்தையை நாம் சிந்திக்கவும், இறை வார்த்தையை வாசிக்கவும், இறை வார்த்தையை கடைபிடிக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். அது நமக்கு இந்த தவக்காலத்திலே நாம் அனைவருமே ஆண்டவரோடு கொள்ளக்கூடிய அந்த உறவிலே நமக்கு உதவியாக இருக்கிறது. இறை வார்த்தை கடவுள் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் பல வகையிலே. அது குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த பிப்ரவரி மாதத்திலே தொடங்கி இருக்கின்ற இந்த தவக்கால நம்முடைய நோன்பு மேற்கொள்ளும் காலங்களிலே கடவுள் நம்மோடு பேசி கொண்டிருக்கின்றார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசு எப்படி இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு ஜெபம் என்றாலே கடவுளுடைய ஒரு வல்லமை, ஜெபம் என்றாலே கடவுளோடு நாம் பேசுவது, உரையாடுவது. அவிலா தெரசம்பாள் யார் என்னை அன்பு செய்கிறாரோ அவரோடு கொள்ளக்கூடிய ஒரு அன்பு உரையாடல் என்று ஜபத்தை பற்றி சொல்லுகின்றார்கள். ஜபத்தினுடைய பல்வேறு பரிமாணங்கள், இன்னும் ஜபத்தினுடைய பல்வேறு வேரோட்டங்கள் அனைத்தையும் இன்றைக்கு நாம் வாழ்விலே கற்று தெரிந்திருக்கிறோம். இறைவார்த்தையின் வழியாக எப்படி ஜபிக்க வேண்டும், எப்படி இறைவாக்கினர்கள் ஜபித்தார்கள், எப்படி தன்னுடைய கடவுளுடைய பணியாளர்கள் ஜபித்தார்கள், புனிதர்கள் எப்படி கடவுளிடத்திலே மன்றாடினார்கள், எப்படி இறைவேண்டல் செய்தார்கள், எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் இறைவேண்டல் செய்ய நமக்கு இன்றைக்கு நேரம் இருக்கிறதா? கடவுளத்தில் இன்றைக்கு மன்றாட, கடவுளத்தில் ஜெபிக்க, அது குறிப்பாக இந்த பரலோகத்திற்கு எங்கள் பிதா ஜெபத்தை காந்தியடிகள் மிகுந்த ஒரு பாராட்டுதற்குரியதாக இந்த ஜெபம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று தன்னுடைய வரலாற்றிலே அவர் பதிவை கொடுக்கின்றார். ஆக அந்த அளவுக்கு கடவுளை நோக்கி அந்த ஜெபத்திலே பிறரன்பு பணிகள் செய்யக்கூடிய இந்த ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வாக்குவோம். இந்த ஜெபத்தை நாம் அர்த்தமுள்ள வகையிலே ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தின் வழியாக நாம் கடவுளோடு உறவு கொள்கிறோம், பிறரோடு உறவு கொள்கிறோம், நம்மோடும் நாம் நம்முடைய உறவை புதுப்பிக்கின்றோம். ஆகவே இந்த செவ்வாய்க்கிழமை கோடி அற்புத தூய அந்தோனியாருக்கு இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பரிந்துரை, அவர் இறை வார்த்தையினுடைய சம்மட்டி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் எப்பொழுதுமே இறை வார்த்தையை கற்று தெரிந்து போதித்தார். 36 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். செல்லுமிடமெல்லாம் அவர் நற்செய்தி அறிவிக்கவே நான் வந்தேன் என்று பல புதுமைகள், பல அருங்குறிகள் கோடி அற்புதராக இன்றைக்கும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த இறை வார்த்தையினுடைய வல்லமையை நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார் கோடி அற்புத தூய அந்தோனியார். ஆக இன்றைய நாளிலே அவர் வழியாக ஆண்டவரை போற்றுவோம். அதுவும் இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருமே அன்போடும் பண்போடும் நாம் இறை வார்த்தையில் நாம் விசுவசிக்க, இறை வார்த்தையை நாம் கேட்க, கடைபிடிக்க 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு நாம் பலன் கொடுக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டும் என்றால் இந்த தவக்காலத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும். நற்கரில் இருக்கிற ஆண்டவரை நாம் சந்திக்க வேண்டும். அதான் கோடி அற்புத தூய அந்தோனியார் இந்த தவக்காலத்தில், அது இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடியது, நீங்கள் நற்கருணை ஆண்டவரை சந்தியுங்கள். அதே வேளையிலே நீங்கள் நற்கருணை ஆண்டவரத்தில் அமைதியாக ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஆண்டவரோடு அமைதியாக நீங்கள் இருங்கள் என்று சொல்கின்றார்.
அதுதான் இன்றைக்கு இந்த தவ காலத்திலே நாம் சொல்லக்கூடிய இந்த ஜெபிக்கின்ற அந்த முயற்சிகள், நோன்பு முயற்சிகள் இன்னும் நம்முடைய வாழ்விலே இந்த தவத்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த தவ காலத்திலே நம்மை நாம் அறிகின்றோம், பிறரை நாம் அறிகின்றோம், சமூகத்தை நாம் அறிகின்றோம். சமூக மேம்பாட்டுக்காக, சமூக விடுதலைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு மார்த்த அருளப்பர் வழியாக ஏழை எளியோர் நலனிலே அக்கறை கொண்டவர் கோடியார் தூய அந்தோணியார் ஏழை நல மக்களுடைய தன்னுடைய வாழ்வை வெளிப்படுத்தியவர், அறிவித்தவர். இயேசுவின் பண்புகளை, இயேசுடைய தன்மைகளை, இயேசுடைய வாழ்வை தன் வாழ்நாள் முழுமையாய் வாழ்ந்து காட்டியவர் தூய அந்தோணியார். அவருடைய அந்த அடிச்சுவடிலே நாம் நடக்க இந்த தவ காலத்திலே வேண்டி ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். செவ்வாய்க்கிழமையிலே கோடி அற்புத தூய அந்தோனியாருடைய பரிந்துரை ஒவ்வொரு குடும்பத்திற்குமே. அந்தோனியாரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். புனித அந்தோனியாரே, உம்முடைய வரங்களால், உம்முடைய கொடைகளால் எங்கள் பிள்ளைகளுக்கு பல்வேறு தேவைகள், விண்ணப்பங்கள், எதிர்பார்ப்புகள், இன்னைக்கு உண்மை நோக்கி மன்றாடக்கூடிய இறைவேண்ட செய்யக்கூடிய பிள்ளைகள் இந்த தவ காலத்திலே தூயவர்களாக மாற வேண்டும், பரிசுத்த உள்ளத்தோடும் ஆராதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், இன்னும் குறிப்பாக தேர்வுக்காக, அரசு பொது தேர்வுக்காக, 10ஆம் வகுப்பு, இந்த 12ஆம் வகுப்பு இந்த தேர்வுக்காக இன்றைக்கு அநேக பிள்ளைகள், அடுத்த மாதம் எழுதக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாய் தேர்வுக்காக தயாரித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் பொறுப்போடும் கவனத்தோடும் தங்களுடைய வீட்டிலே, இன்னும் தங்களுடைய வாழ்விலே, தங்களுடைய எதிர்கால வாழ்வை சிந்தித்து பொறுப்போடு இருக்க நம்முடைய கிருபையும் உடல்ல சுகமும் இந்த காலங்களிலே தேர்வதற்குரிய பிள்ளைகளுக்கு அச்சமோ, பயமோ, கலக்கமோ எதுவும் இல்லாமல் துணிவோடு எழுத, படித்ததை தங்களுடைய மனதிலே நினைவுபடுத்த தேவையான எல்லா ஆற்றலும் உள்மன சக்தியும் நிரம்ப கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி, இன்னும் பல்வேறு நோயாளிகள் இந்த நாள் இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற நோயாளிகள் நலம் பெற, சுகம் பெற, குணம் பெற தேவையான எல்லா கிருபையும் நிறைவாய் கொடுத்து, உன்னுடைய இறை வார்த்தையே எங்களுக்கு வாழ்வு, இறை வார்த்தையே எங்களுக்கு நிறைவு என்ற வாக்கே என் காலடிக்கு விளக்கு, அதுவே என் பாதைக்கு ஒளியுமாகும் என்ற அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை வாசிக்கக்கூடிய பிள்ளைகளாக, சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படி, பயனளிக்கும்படி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.